வெல்கம் டு ஆல். ஐ எம் பிரீத்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் ஸ்டடீஸ். ஆஃப் ஸ்டடீஸில் ஆத்தர் படிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற 3 நன்மைகளை பற்றி சொல்லியிருக்காரு. அது என்னென்னலான்னு பார்க்கலாம். ஸ்டடீஸ் ஃபார் டிலைட், ஸ்டடீஸ் ஃபார் ஆர்னமெண்ட், ஸ்டடீஸ் ஃபார் எபிலிட்டி. ஸ்டடீஸ் ஃபார் டிலைட் அப்படிங்கிற கேட்டகரியில் பொழுதுபோக்குக்கு படிக்கிறவங்க, ரிட்டையர் ஆனவங்க இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ இவங்களுக்கான புக்ஸை படிக்கும்போது இவங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் பீஸ்ஃபுல்னஸ் அண்ட் ஹாப்பினஸ் ரெண்டுமே கிடைக்குது. செகண்ட் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருனா, ஸ்டடீஸ் ஃபார் ஆர்னமெண்ட். ஒரு மனிதன் ஆர்னமெண்ட்ஸ் போட்டுக்கிறது மூலியமாக அவனோட அழகு எப்படி எக்ஸ்ட்ராவாகுதோ அதே மாதிரி அவன் படிக்கிறதுனால மற்றவங்களை விட அவனோட கம்யூனிகேஷன், கான்வர்சேஷன் அண்ட் டிஸ்கோர்ஸ் 3மே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, தேர்டு ஸ்டடீஸ் ஃபார் எபிலிட்டி. எதை பார்த்தாலும் படி, எதுக்கு எடுத்தாலும் படி அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. படிக்கிறது மூலியமாக ஒருத்தவங்க அவங்களோட வாழ்க்கையில் டெசிஷன் மேக்கிங், ஜட்ஜ்மெண்ட், பிஸ்னஸில் எடுக்கிற முடிவுகள், இது மாதிரி பல நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஃப்ரான்சிஸ் பேக்கன் என்ன தான் படிக்கிறதுல இருக்க நன்மைகளை பற்றி நம்மளுக்கு சொன்னாலும் படிக்கிறதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில் படிக்கலாம், அந்த படித்ததை தன்னோட வாழ்க்கையில் செயல்படுத்தலாம். பட் ஒரு மனிதன் தான் படித்த படிப்பை எதுலேயுமே உபயோகிக்காமல் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுலே வாழ்நாள் பூரா செலவிடுறான் அப்படின்னா அவன் பேர் படிப்பாளி கிடையாது, அவன் பேர் சோம்பேறி அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, கிராஃப்டி men கண்டம் ஸ்டடீஸ், சிம்பிள் men அட்மையர் தம் அண்ட் வைஸ் men யூஸ் தம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்மார்ட் ஒர்க் இருக்கும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை பழமைவாதம் பேசுகிறவங்களா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே படிப்பை எதிர்ப்பாங்க. அதே மாதிரி சிம்பிள் மேன், அதாவது ஒரு ஆர்டினரி மேன் படிப்பால் ஏற்படுற நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு படிப்பை எதிர்க்க மாட்டாங்க. பட் ஒரு இன்டெலிஜென்ட் மேன் படிப்பால் ஏற்படுற நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நன்மைகளை தன்னோட வாழ்க்கையிலையும் செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்கில் உங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் எதுவுமே இருக்காது. பட் அந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிங்க அப்படின்னா அந்த புக் மூலியமாக உங்களுக்கு ஞானம் கிடைக்கும், அதாவது விஸ்டம் கிடைக்கும். ஸோ அந்த ஞானத்தால் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை பார்க்குற கண்ணோட்டமே மாறும். அப்படி மாறும்போது உங்களால் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு டீசெண்டான முடிவு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, எந்த புக் எடுத்தாலுமே A to Z வேர்ட் பை வேர்ட் படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், அதர்ஸ் டு பி ஸ்வாலோட் அண்ட் சம் ஃபியூ டு பி chewed அண்ட் டைஜஸ்டட். சில புக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் பல இடங்களில் உதவாது, பட் சில இடங்களில் அது உதவி பண்ணும். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் அப்படின்னா நீங்கள் பார்ட் பை பார்ட் படித்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சில புக்கை நீங்கள் ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சில புக்ஸை வேர்ட் பை வேர்ட் ஒரு வார்த்தை கூட விடாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. விடாமுயற்சியோட ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதன் மூலியமாக ஒரு ட்ரெஷர் மாதிரி உங்களோட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, ரீடிங் மேக் த ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் அ ரெடி மேன் அண்ட் ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன். ஒரு மனிதன் புக்கை எடுத்து படிக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு முழு மனிதனாக மாறுவான். அதே சமயத்தில் ஒரு மனிதன் தான் படித்த படிப்பை மற்றவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறான் அப்படின்னா அவன் ரெடியாக இருப்பான், எல்லா விஷயத்துக்கும் அவன் ரெடியாக இருப்பான். அதே மாதிரி ஒரு மனிதன் தான் படித்ததை எழுதுகிறான் அப்படின்னா அவன் மனிதனில் இருந்து ஒரு பெர்ஃபெக்டான மனிதனாக மாறுவான் அப்படின்னு பேக்கன் சொல்கிறாரு. பொதுவாகவே நம்ம படித்தது நம்மளோட மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நம்ம அதை எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, படித்ததை சரியாக எழுதி பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு கிரேட் மெமரி பவரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் அது அவங்களுக்கு மறந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் படித்ததை மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணாமையும் கம்யூனிகேட் பண்ணாமையும் இருக்கவங்க ப்ரெசன்ட் அண்ட் ஷார்ப் இன்டெலெக்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்னா அந்த ப்ரெசண்ட்டில் நடக்கிற எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் படிக்காமல் இருக்குது, அதாவது படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கவங்களுக்கு பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்னா, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, ஹிஸ்ட்ரிஸ் மேக் மென் வைஸ், பொயட் விட்டி, த மேத்தமெட்டிக்ஸ் சப்டில், நேச்சுரல் ஃபிலாசபி டீப், மாரல் கிரேவ், லாஜிக் அண்ட் ரிட்டோரிக் ஏபிள் டு கண்டென்ட். அதாவது ஹிஸ்ட்ரிஸ் படிக்கிறது மூலியமாக ஒரு மனிதன் வைஸ் ஆகலாம்,
பொயட்ரி படிக்கிறது மூலியமாக விட்டி ஆகலாம், மேத்தமெட்டிக்ஸ் மூலியமாக சப்டில் ஆகலாம், நேச்சுரல் ஃபிலாசபி படிக்கிறது மூலியமாக மாரலாக இருக்கலாம், லாஜிக் அண்ட் ரிட்டோரிக் படிக்கிறது மூலியமாக ஒருத்தவங்க நல்லா வாதாடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எவ்ரி டிஃபெக்ட் ஆஃப் த மைண்ட் மே ஹாவ் அ ஸ்பெஷல் ரிசிப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உங்கள் மைண்டில் இருக்க எல்லா விதமான டிஃபெக்டை சரிப்படுத்துறதுக்கும் எல்லா விதமான புக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, வி கேம் டு கன்க்ளூஷன். படிக்கிறதுனால மட்டுமே நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு பேக்கன் சொல்லலை. எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு நிறைய கற்றுத்தருது. பட் படிக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பர்சனல் லைஃப்பில் புக் படிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ரைட்டிங் பண்ணுறது இதெல்லாம் ஒரு அங்கமாக வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரான்சிஸ் பேக்கனோட இந்த ஆஃப் ஸ்டடீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.